வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டாக்டர் தமிழிசை அவங்க டாக்டருக்கு தான் படிச்சிருக்காங்க. ஆனால் கோமிய பிரியையாக மாறி ஒரு கொடி பிடிச்சிட்டாங்க கோமியத்துக்காக. அவங்க கேட்குறாங்க, மாட்டுக்கறியை சாப்பிட்றீங்க, மாட்டு கோமியத்தை குடிச்சா என்ன அப்படின்னு ஆவேசமான ஒரு ப்ரெஸ் மீட்டு பேச்சு. எப்படி அது மென்டல் ஆயிடுச்சுங்க. அது மென்டல் ஆகி ஒன்றும் இல்லாமல் இட்டு போச்சு. அது சில பேர் துருப்பிடிச்ச கத்தின்னு வாங்கல, அந்த மாதிரி அது துருப்பிடிச்ச எறும்பு ரொம்ப ஆபத்து. நீங்கள் சாதாரண பளபளன்னு இருக்க கத்தியை வச்சு குத்துனா கூட ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்டெரிலைஸ் பண்ணி அது பண்ணி பொழைச்சிடலாம். துருப்பிடிச்ச கத்தியை வச்சு குத்துனீங்கன்னு வைங்க ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த துருப்பிடிச்ச கத்தி தான் அதனால் இந்த அந்த ஆஃபீஸில் உலாவிக்கிட்டு இருக்கு இப்போ, பிஜேபி ஆஃபீஸில் கமலாலயம். ஆமாம், அதனால் எவனும் கிட்ட வர மாட்டான். புரியுதா அவனுக்கு? துருப்பிடிச்ச கத்தியில் லைட்டாக கிழிச்சு விட்டுச்சுன்னா கூட புண்ணு ஆறாது. ஸோ அந்த மாதிரி அந்த துருப்பிடிச்ச கத்தி எதையோ பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் யார் சீட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அது வாங்கின மார்க் என்ன, அதுக்கு யார் சீட்டு வாங்க, அப்பா போய் யார்கிட்ட போய் நின்னார், அப்புறம் அந்த மாதிரி ஆள்லாம் அப்படி தான் இருக்கும். இது உண்மையிலே படித்து டாக்டரை அதிக மதிப்பெண்ணை எடுத்து தகுதி தர இதோட டாக்டராக இருந்தால் பரவாயில்ல. ரெக்கமெண்டேஷன் சீட்டில் வந்ததுக்கு அப்புறம் இப்படி என்ன தெரியும், மாட்டு மூத்திரம் தான் தெரியும். சரி குடியும் பார்ப்போம், குடிக்க சொல்லுங்கள் அறிவா. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு கேன் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் கேன் மூத்திரத்தை வாங்கி வச்சு டெய்லி குடிங்க. எல்லோரும் இதை கமலாலயத்துக்கு வரவங்க குடிங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னாங்க? யாராவது வேணான்னாங்க? மாட்டுக்கறி சாப்பிட்டா சாப்பிடுங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றேன், மாட்டுக்கறி சாப்பிட்டு போட்டோம். நீ மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும், நீ குடி, அவனே சாப்பிட சொல்கிறேன். அவன் மாட்டுக்கறி சாப்பிட சொன்னால் நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேல்ல. அதே மாதிரி நீ ஏன் மூத்திரத்தை அவனை போய் குடிக்க சொல்ல? நீ குடி, உனக்கு வேணும்னா நீ குடி. மூத்திரத்தை வச்சுக்க, அண்ணாமலை கொடுங்க, ராஜா கொடுங்க. பூஜை எல்லாம் பண்ணார். மாட்டுக்கு பின்னாடி சுடங்க, அதான் சுட காட்டுறேன். மாட்டுக்கு பின்னாடி டப்புன்னு அடித்து விட்டுருச்சுன்னு வைங்க, பெரிய இதாக போயிடும். இதில் என்ன அப்படின்னா கிளாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து மாநில தலைவருக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ தொண்டர்கள் வந்தோன்னா அட்டை கப்பில் டீ கொடுப்பாங்க, இந்த இதில் கொடுப்பாங்க. இதில் கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் வச்சுருப்பாங்க, சில்வர் கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க. மாநில தலைவருக்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான கிளாஸ் வச்சுருப்பாங்க, அது மேலே ஏதாவது வச்சுருக்கலாம். அந்த மாதிரி தான் இது. மாட்டு மூத்திரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு தராதரம் பார்த்து நீங்கள் குடிங்க. அண்ணாமலைக்கு நல்ல கப்பில் ஊற்றி கொடுங்க, நீங்கள் கவர்னராக இருந்ததுனால நல்ல கப்பில் குடிங்க. தொண்டனுக்கு அட்டை கப்பில் கொடுங்க. இதில் என்ன இருக்குது? அது யார் கேட்க போகிறா? அவங்களெல்லாம் முதல்ல உங்கள் மகன்கிட்ட கொடுத்துருவீங்களா? நீங்கள் தமிழிசை மகன்கிட்ட போய் சொல்லுங்கள், தம்பி செல்லம் வாடா, அம்மா கொண்டு வந்திருக்கேன்டா, ஒன்று அமேசான்லலாம் விற்கிறாங்கடா, வாடா செல்லம் கொடுறா அப்படின்னு சொல்லுங்கள். ஏர்போர்ட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல என்ன. ஸோ அந்த மாதிரி ஏன் அவங்க வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டியது தானே? அவர் பெரிய சர்ஜன்னு, தூங்கும்போது ஆப்ரேஷன் பண்ணிடுவார். அவர் ரொம்ப கடுப்பாச்சுன்னா ஏன் நீ போட்டு இப்படி பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் தான் இந்த லூஸ் ஆகிட்டாங்க எல்லாம். அவ்வளோதான். இல்லை, இது முந்தின நாள் வரைக்கும் ஐஐடி டைரக்டர் பேசினது ஒரு சர்ச்சையாக இருந்த நேரத்தில் இவங்க உள்ளே வராங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு லாஜிக் சொன்னாங்க, 80 வகையான நோய்களை அது குணப்படுத்தும்னு ஆயுர்வேதத்தில் இருக்குது. அமிர்த நீர், அது கோமியம் கூட கிடையாது, அமிர்த நீர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு 80 வகையான காய்ச்சலில் அந்த கதையில் காமகோட்டி சொன்ன கதையில் அவருக்கு ஒரு காய்ச்சல் இருந்திருக்கலாம், அதில் ஒன்று சரியாக இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நீ கொடுங்க, உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரவங்க கொடுங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கீங்களா, அதில் கொடுங்க பார்ப்போம், எவனா வரானா பார்ப்போம். கோவிட் நேரத்தில் கபச்சுர குடிநீர் கொடுத்த மாதிரி கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு எவனா வரானான்னு பார்ப்போம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா உங்கள் வண்டியில் ஊற்றி ஓட்டி பாருங்கள், ஓடுதான்னு பார்ப்போம். இப்படி நிறையா இப்போ வைரஸை தீக்குது அப்படிங்கும்போது கொண்டு போய் இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு போய் பில்கேட்ஸ் மூஞ்சியில் தெளித்து விடுங்க, ஊற்றி விடுங்க. ஒரு 2 லிட்டரை கொண்டு போய் WHO இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி இருக்கான், அதுதான் நம்ம டெட்ரோஸ் அட்னாம் கேப்ரியாசிஸ், மூஞ்சியில் கொண்டு ஒரு 1/2 லிட்டரையும் பில்கேட்ஸ் மூஞ்சியில் கொண்டு ஒரு 1 லிட்டரையும் ஊற்றி விடுங்க தலைவலியாக. உங்கள் ஜி போகிறப்ப கொடுத்து விடுங்க. இந்த ஜெய்சங்கர்கிட்ட கொடுத்து விட்டிங்கன்னா கூட அது போயிடுமே. கொரியரில் போட்டு விட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் அங்கே போயிடும் அமெரிக்காவுக்கு. ஐநாவில் வர மேலப்புறம் ஊற்றி விடுங்க 1/4 லிட்டரு பேச வரவன்லாம். வைரஸை ஒழிக்கும். உங்களை மாதிரி அறிவாளியை பாராட்டும். அவன் லேபு வச்சு பில்கேட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 10 பில்லியனும் அதை செலவு பண்ணியிருக்கேன் லேப் வச்சு. அவன் சீட்டிங் பண்ணிகிட்ருக்கான். நீ சாதாரணமாக மாடு இப்போ 2500 ரூபாய்க்கு வாடகைக்கு பிடிச்சி வந்துடலாம். ரோட்லேயே ஈசிஆரில் தெரியுது. ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நடு ரோட்டில் போயிட்டுருக்கோம் 40-50 மாடு கூட்டமாக பஸ்ஸு சைடு வாங்கி தான் போகுது. போய் கறந்து ஊற்றுங்க பில்கேட்ஸ் மூஞ்சியில். இல்லைன்னா பிடிச்சி கொண்டு கமலாலயத்தை வைங்க, இல்லை ஜிக்கு அனுப்பி விடுங்க, ஒரு குடமாக அனுப்பி விடுங்க.
இல்லை கேனில் பிளாஸ்டிக் கேனில் அனுப்பி விடுங்க. அவர் அங்கேயே வாங்கிப்பாரு லோக்கல்லே. அவரை இந்த ஊர் மாடை அவர் இது பண்ண மாட்டார். அந்த கிர்னு ஒரு வகை மாடு இருக்குது அங்கே, அது என்ன அந்த குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் ஒரு வகை மாடு இருக்குது. அந்த மாட்டு மூத்திரம் அவங்க குடிப்பாங்க. நீங்கள் பசு மாட்டு கோமியத்தை இங்கே குடிங்க. இதில் டாக்டர் சுமன் சி ராமன் ஒரே கொந்தளிக்கிறாப்புல. அவரை வந்து நீங்கள் எல்லாம் திட்டுறதுக்கு காரணம் அவர் பிராமணருங்கிறதுனால தான் காமக்கோட்டியை நீங்கள் திட்டுறீங்க. ஐயோ அப்படி கிடையாது. அதாவது காமக்கோடின்றவன் வந்து பிராமணன்றக்காக திட்டுறான்னு சொல்லி இன்னொரு பிராமணன் சொல்கிறான். அவன் முட்டாள்ன்றக்காக திட்டுறத பிராமண முட்டாள்னு இவரே சொல்கிறாரா? அப்போ யார்? சுமந்த் ராமன், சுமன் ஸ்ரீராமன். நிச்சயமாக அவர் இப்போ அவங்க அப்பா பேர் எழுதி கொடுத்தாருன்னா நாளைக்கு தமிழக அரசு ஒரு ரோடு வந்து அவங்க அப்பா பேரில் எழுதி வைக்கும் கட்டாயம், சுமன் ஸ்ரீராமன். ஏன்னா எஸ்விசிஆர் அப்பாவுக்கு ஒரு ரோடு எழுதி வச்சுருக்கு. அந்த மாதிரி ஏன்னா நாடக தண்டையில் அவர் பயங்கரமாக நாடகம்னா சிரிச்சு சிரித்து வயிறு புண்ணாக போயிடும். இந்த நாடகத்துக்கு ஏன்டா வந்தோம் அந்த மாதிரி. அவருக்கு ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்தளவுக்கு என்னென்னா எதிரிகளுக்கு அருளக்கூடிய ஒரு இயேசுநாதரோட உயர்ந்துட்டாருங்க. ரொம்ப எங்கேயோ போயிட்டார். ஏசு பிரான் கூட அதை ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டுன்னுவாங்க. இவர் கன்னத்தை மட்டும் கிடையாது, இதெல்லாம் அடிங்க வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ அதனால் சுமன் ஸ்ரீராமனுக்கெல்லாம் நிச்சயமாக இது இருக்குது. அவங்க அப்பா பேர் எழுதி கொடுத்தாருன்னா அடுத்து 2026 திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க அப்பா பேரில் இல்லை சுமன் ஸ்ரீராமன் பேர்லேயே ஒரு தெரு வந்து அங்கே ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் திறந்தால் வாய்ப்பு இருக்குது. ஐயோ கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் தான் இருக்காரோ? ஆமாம் அங்கே தான் இருக்காப்புல. இப்போ பண்ணலாம், எழுதி கொடுத்தா தமிழக அரசு செய்யும். ஸ்டேடியத்துக்கே கூட பேர் வைக்கலாம். இந்த கமெண்டேட்டர் இதுக்கு ஸ்டேடியத்துக்கு வைக்க மாட்டாங்க, அது பெருசு. அந்த ஸ்டாண்டுக்கு வைப்பாங்க. இந்த ஸ்டாண்டுக்கு வந்து சுமன் ஸ்டாண்டு, சுமன் சி ஸ்டாண்டு அப்படின்னு கூட வைக்கலாம். இல்லைன்னா அந்த ரோகு வைக்கலாம், CABCன்னு வரும்ல, சியில் வந்து சுமந்த் அப்படின்னு அந்த மாதிரி வைப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் தமிழிசை சொன்னதில் ஒரு விஷயம் நமக்கு அது உள்ளபடியே என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு புரியல. கோமியத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா டாஸ்மாகில் வருமானம் குறைஞ்சிருங்கிறதுக்காக பயத்தில் தான் இவங்க அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போ நீங்கள்லாம் போதைக்கு தான் கோமியத்தை குடிக்கிறீங்களா? புரியுதா? அப்போ நீ வந்து நீங்கள் அந்த காமக்கோடி இவங்கெல்லாம் போதை குடிக்கிற போதை பார்ட்டியா? மதுரையில் தாங்க இந்த மாதிரி போதையெல்லாம் கேட்ட போஸ்கா தண்ணி சோறு முட்டி இதெல்லாம் இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு போதை கொடுக்கறது தான், அது போதை கொடுக்கறது தான். சோறு முட்டினா குடிச்சாங்கன்னா செவுத்தில் முட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி கொஞ்ச நேரம். அதே மாதிரி போஸ்கா தண்ணின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப ஏழைகள் ரிக்ஷா ஓட்டுவாங்க அந்த காலத்தில் குடிப்பாங்க. அப்புறம் கஞ்சாவை கொண்டு போய் தேங்காய்க்குள்ளே போடுவாங்க, போட்டு தேங்காயை சுட்டு உடச்சி அந்த தேங்காயை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இவங்க மாட்டு மூத்திரத்தை போதையா காமக்கோடிலாம் ஃபுல் போதையில் தான் இருப்பான் போல். காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போதே IIT டைரக்டர் வேறு இருக்கானா, பல டென்ஷன் தான், பல ரிசர்ச் பற்றி யோசிக்கணும். மிகப்பெரிய இது கல்வியாளரில் ஒரு அறிவாளி. அதனால் என்னென்னா காலையில் ஒரு டம்ளர் அடிச்சுட்டு போனான்னா ஃபுல் போதையில் போய் பசங்கள்லாம் ஒரு நாள் பார்த்துருப்பாங்க, ஸ்மெல்லே அடிக்கலை ஆனால் போதையில் இருக்கார் தலைவன் அப்படின்றது. இதுதான் காரணம் போல். இப்போ தமிழிசையெல்லாம் இப்போ தண்ணியை போட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது தெரியுது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து தமிழிசை இப்போ குடியாரம் ஒருத்தன் தண்ணியை போட்டு பேசுகிறதுக்கும் தமிழிசை ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அம்மா தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த போதை தான் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எது அவங்க சொல்கிற அவங்க தான், நம்ம சொல்லலை. பஞ்சகவியத்தை குடிச்சிட்டு அந்த போதையில் தான் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம், டாஸ்மாக் இணையான போதை அதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டாஸ்மாக் வியாபாரம் டல்லாயிரும் அப்படிங்கும்போது அப்போ என்னன்னா இவங்க வேறு மார்க்கெட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. டாஸ்மாக்கு இணையாக அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஜி எதுவும் ஐடியா கொடுத்தா அவர் மார்க்கெட் ஜி இதில் இவங்களே அறிவாளி தானே. ஜி மட்டும்தான் அறிவாளி அந்த கட்சியில். என் தமிழிசைக்கு அந்த அறிவு இருக்கக்கூடாதா? தமிழிசை இல்லை சொன்னால் அவர் மார்க்கெட் பண்ணி ப்ராடக்டை வெளிநாட்டு, அது வந்து இதுட்டு ப்ராடக்ட் வெளிநாட்டு கொண்டு போய் சம்பாதிக்கிறத விட டேக்ஸ் போட்டு சம்பாதிச்சிருவாங்க. நிர்மலாட்ட சொன்னால் போதும், மாட்டு மூத்திரத்தில் இவ்வளோ போதை இருக்கா, அப்போ வந்து டாஸ்மாகில் எவ்வளோ போடுறான் வரின்னா 50% போடுறாங்க. அப்போ இது ஒரு 45 போடு அப்படின்னு சொல்லி இப்போ மாட்டு மூத்திரம்லாம் லிட்டருக்கு 40 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சு. ஏன்னா கோவிட் நேரத்துலலாம் பல பேருக்கு குடிச்சு நம்பிக்கையெல்லாம் குடிச்சாவாங்க. அதனால் அடுத்து வரும் காய்ச்சல் வராமையே போகும். இல்லை முதல்ல தமிழிசைக்கு வாயில் ஊற்றி விடுவாங்க. காய்ச்சல் ஈச்சல் வந்துச்சுன்னு வைங்க, வைரஸ் காய்ச்சல், முதல்ல பப்ளிக்கில் மேடை போட்டு பிஜேபிக்காரன் பூரா ஒரு டம்ளர் ஹாட்டாக கொடுத்துட்டு தான். ஏன்னா இதில் அமெரிக்கா ஆய்வுங்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்கிறேன். வாட்ஸ்அப் ஆயினங்க ஏதாவது வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. IIT டைரக்டரும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணி, ஏன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண, நீ டாக்குமெண்ட்டை கொடு, இல்லைன்னா நீ பேட்டி கொடு, இல்லை நீ இது எதுவுமே வேணாம் என்கிட்ட ஒரு டம்ளரில் வச்சு அங்கே குடியா, அங்கே முன்னாடி காய்ச்சலாக இருக்கும்போது சாதாரணமாக குடிக்கலாம், ஆன்டிபயோட்டிக் தானே. புரியுதா உங்களுக்கு?
ஆன்டிபயோட்டிக் மட்டும் இல்லை, காமக்கோட்டி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுல ஆன்டி ஆன்டி ஃபங்கல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எதற்கும் போகும்ட்டு. ஏன்னா இவங்க ஆயுர்வேதம் அது சார்ந்த புத்தகங்கள்னு அவங்க சொல்லும்போது அதில் இருக்க சில டெக்ஸ்ட் புக்ஸில் எடுத்து போடுறாங்க. அது ஒட்டக யூரின்லேருந்து மனித யூரின் வரைக்கும் அதில் பலன்கள்லாம் போட்டிருக்கு. பஃபல்லோ போட்டிருக்காங்க, நாய் எல்லாத்தையும் தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அது எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணாமல் ஏன் பசுமாட்டுக்கு மட்டும் வராங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. காலமாட்டுக்காக வந்து தமிழிசை இந்த வயசில் போய் நாய் மூத்திரத்தை குடின்னு சொன்னால் நல்லாவா இருக்குன்னா நீங்கள் பேச எல்லோரும் குடிங்க, அதில் இது கலந்துருக்குன்னு. அவர்களுக்கு அவர்கள் ஒரு பிராண்டை எடுத்துருக்காங்க, புரியுதாப்பா? இப்போ சரவணா ஸ்டோர்னு எடுத்திங்கன்னா துணி கடை தான் அவர்களோட இது அப்படின்ற மாதிரி. அவங்க போய் மிஷினரி விற்க முடியுமா? விற்க மாட்டாங்க. அவங்க லேத்து வச்சுருக்க சரவணா ஸ்டோர், சரவணா மிஷினரி ஒர்க்ஸ்னு ஆரம்பிக்க முடியுமா? அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பிஜேபி வந்து மாட்டை எடுத்துக்கிட்டாங்க. இனி யாராவது பஜ்ரங் தள் அவங்க மாதிரி வந்து நாயோ அதையோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பிராண்ட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே உள்ளே இருக்க பல டாக்டர்ஸ் கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் இப்பெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் இதை தாண்டி இது மக்கள்கிட்ட இது வேறு மாதிரி நீங்கள் அவங்கள ஒரு யூபி அரசியல் இங்கே பண்ணுறதுக்கான திட்டமாக இருக்குது. அது அறிவியல் ரீதியாகவும் தப்பு, அரசியல் ரீதியாகவும் தப்பு அப்படின்னு. யூபியா மாற்றணும், தமிழ்நாட்டை மாற்றணுன்றது தானங்க இவங்களோட எண்ணமே. மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றதில்ல. ஆமாம், தொடங்கி எல்லாத்துக்குமே இவங்க வந்து யூபி அரசாக தமிழ்நாடு அரசை மாற்றி நாசமாக்கி கடைசியில் வந்து படிப்பறிவு இல்லாமல் முட்டாளாக்கி இவனுங்களுக்கு தெய்வத்தின் பேரால் ஓட்டு போடுறதுக்கு தான் கொண்டு வர்றது தானே இவங்களோட எண்ணமே. அதை நோக்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இவர்கள்லாம் அடித்து துரத்தப்படுவாங்க. அதுக்கு கூடிய காலம் இருக்குப்பா. ஏன்னா அண்ணாமலை இது வந்து அது அவர் காமக்கோட்டி அவர்கள் சொல்லியிருக்காருன்னா அது கட்டாயம் சரியாக தான் இருக்கும். அவருடைய மரம் அவங்க ஃபாலோயர்ஸ் அப்படி தானே இருப்பான். ஸ்ரீதர் வேம்பு ஆதரிக்கிறாரு காமக்கோட்டி. ஆமாம், ஸ்ரீதர் வேம்பு யார்? ஸ்ரீதர் வேம்புன்னா அமெரிக்கனா? அரிட்டாப்பட்டி ஐயர் தானேங்க. எல்லாம் அவன் ஆதரிக்க தான் செய்வாங்க. அவர் டாக்டரும் கிடையாது. இல்லை, அவங்களாம் அவங்க ஆள் தானேங்க. அவங்க ஆள் அப்புறம் அதை ஆதரிக்காமல் என்ன பண்ணுவாங்க? ஒரே லைனில் அவங்க வந்து கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு வேண்டியிருக்கு. எல்லாமே ஒரே இது தானே. இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்? ஏன்னா பாஜக தெருவுக்கு போய் செருப்படி வாங்குறதுக்கு சூழ்நிலைக்கு தான் போகும், வேற எங்கேயும் போக போகுது. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் கலாய்க்கிறாங்க, டாக்டர்கிட்ட போங்கன்னுட்டு சில வீடியோக்கள் எல்லாம் வைரலாகுது. சின்ன பசங்களே மாட்டு இதை யாராவது குடிப்பாங்களா? டாக்டர்கிட்ட இல்லைங்க போன மாட்டு மூத்திரத்துக்கு குடிக்க சொல்கிறீங்க. சின்ன பையன் மூத்திரத்தை தான் இங்கே குடிக்கணும், அப்போ தான் அறிவு வரும். அது என்னன்னு பார்க்கலாம். இது நாசா ரைஸுங்கிறதெல்லாம் அவங்க எல்லாமே போடுற வாட்ஸ்அப்பில் பார்த்து எதையா போடுறது இந்த மாதிரி இருக்குது. பாப்போம் சார், இது மிக அதாவது இதெல்லாம் ஒரு அரசியல் டிபேட் ஆகணுமான்னு நம்ம எவ்வளோ கேவலமாக தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்றதை பார்த்துங்க. அரசியல், தமிழ்நாடு அரசியல் எவ்வளோ கேவலமாக இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எதிரிகள் யார், துரோகிகள் யார், என்ன நல்லா இருந்த வளர்ந்துக்கிட்டு வேறு ரூபத்தில் போயிட்டு இருந்த தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் மாதிரி மாற்றுறதுக்கு இந்த டுபாக்கூர்கள்லாம் சேர்ந்து என்ன வேலை பார்க்குறாங்க. இவன் பூராமே தமிழ்நாட்டோட கைக்கூலின்னு 2-3 பேர் தான், தமிழிசை மாதிரி 2-3 பேர் தான் சொல்ல முடியும். பூரா வடநாட்டுக்காரனை கொண்டு உள்ளே இறக்கி விட்டு அவங்கள வச்சு லாபி பண்ணி அதோட பிராமணர்கள், அதாவது பிராமணியம் பேசக்கூடிய பிராமணர்களை வைத்து இந்த மாதிரியான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது. 2016 சீமான் கட்சியினுடைய அறிக்கையில் நாட்டு மாட்டு சிறுநீர் அதை வடிகட்டி ஆவியாக்கி, அதை காய்ச்சி வடிகட்டி ஆவியாக்கி அதை வந்து குளிர வைத்து அதிலிருந்து புற்றுநோய் உள்ளிட்ட அவங்க 400 நோய்களுக்கு குணப்படுத்த அதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தானே போட்டு. இல்லை, அதாவது என்னென்னா, அதாவது ஒரு விஷயத்தை டோட்டலாகவும் நம்ம காலி பண்ணிட முடியாது. அதாவது ஒரு மருத்துவ குணம் பாம்பு விஷத்தில் கூட தான் இருக்கு. ஆகா, பாம்பை போய் முத்தம் கொடுத்து அதை கொண்டு வீட்டில் வளர்ப்பீங்களா? தேவையான போது பன்னி மூத்திரத்தில் கூட தான் மருந்து இருக்குது. ஆகா, வீட்டு பூரா பண்ணி வச்சுட்டு காலையில் மூத்திரத்தை பிடிச்சி நேரடியாக குடினா எப்படி அது இதாக இருக்கும்? அரளி விதையில் கூட சில விஷயங்களுக்கு இருக்குது. அதை அரளி விதை டெய்லி சீமான் சாப்பிட்ருவானா காலையில்? அவ்வளோ இல்லை, அது நம்ம இது பண்ண முடியாது. மருந்தும் விஷமும் எல்லாத்துலேயுமே இருக்குது, புரியுதா? ஸோ அதனால் இவங்க என்னென்னா ஒட்டு மொத்தமாக இதை எதுக்கிறதும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, பீத்திரப்பையில் எல்லாத்துலேயும் தான் மருந்து இருக்குது, அதுக்கு சில எல்லா கலப்படங்கள் செய்து என்ன காம்பினேஷனில் அதை ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுக்கு. அதுக்காக மொத்தமாக மூத்திரத்தை பிடிச்சி குடி அப்படின்னா, மாட்டுக்கறி சாப்பிட்றான்றதுக்காக நேராக போய் மாட்டு இதை கடிச்சு தின்ற உப்பை தடவை கடிட்டானா கடிப்பானா? மாட்டு கறி ஒருத்தன் சாப்பிட்றான், இது என்ன அவங்க கான்செப்டில் சொல்கிறாங்க. அதுக்காக உப்பை தடவி போகிற மாட்டை கடிச்சிட முடியுமா? அது வந்து உணவாக்கி அதை எப்படி செய்யணுமோ, என்ன டேஸ்ட்டில் செய்யணும்னு செஞ்சு சாப்பிட்றது. இவங்க இதை தான், இந்த 2 விஷயத்தை தான் இது பண்ணுறான், வச்சு விளையாடுறது. ஆமாம்.
ஏன்னா அவர் அப்படியே பிடித்தவுடன் குடித்து விடவும்னு சொன்னாரான்லாம் சுமந்து போன்றவர்கள் ஆமாம் கேட்குறாங்க. ஆமாம். அவர் குடிச்சாரு சரியா போச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னவா என்ன இருக்கும்? மாட்டு மூத்திரத்தை குடிச்சு சரியாக 15 நிமிஷத்துல காய்ச்சல் சரியா போச்சு. ஆமாம். சன்னியாசி என்ன இருக்குது? ஒரு சன்னியாசி சொன்னான்னு எப்படி மாட்டு மூத்திரத்தை வந்து ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா நான் சொல்லியிருக்காரு சன்னியாசி. குடிச்ச உடனே தான் குடிச்சிருக்கான். அது எல்லாம் சுமஞ்சி ராமன் யார்? அவர் ஒரு டாக்டர். அவர் ஒரு தானே, ஒரு டாக்டராக இருந்தாலும் அவர் எந்த டாக்டர்? இதுதான் அது என்ன எம்பிபிஎஸ்னு ஒரு படம் வச்சு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான் வரும். அவர் தமிழிசை எல்லாமே. அதனால் அவர்கள் அப்படி தான் பேசுவோம். அப்போ சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல அடுத்த கட்டங்களுக்கு எப்படி கொண்டு போக போகிறாங்க? பாஜகவில் எதுவும் புது விதமாக இனிமேல் எல்லா கூட்டத்திலையும் ஒரு பசுமாட்டை கூப்பிட்டு வந்து சாணி ஓட பிறகு தான் கூட்டத்தை ஆரம்பிக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே நுழைய விடுற மாதிரி ஏதாவது. மத்தியானம் கூட தயிர் சாதத்துக்கு பிறகு சாணி சாதம் சாப்பிடலாம். அது கூட பண்ணலாம். பஞ்சகவியத்தில் சாணமும் சாப்பிடுவாங்க. யாரும் சாப்பிடுவாங்க. அவன் சாப்பிட மாட்டான். அடுத்தவனை சாப்பிட சொல்லி கேவலப்படுத்தான். நீ சாப்பிட்றான்னா ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி எப்படி போதுமா பயிற்சிராஜாலாம் இன்னும் களத்துக்கு வரல, வந்தார். அர்ஜுன் சம்பத்லாம் வந்தால் இன்னும் கட்டாயம் சூடு பிடிக்கும். நம்ம பார்க்கலாம். நேரத்துக்கு கருத்துக்களுக்கு முக்கிய நன்றி.